என்ன சின்ட்டு ஆமாம் கோலம் போட்டு முடிச்சிட்டேன். இது என்ன எப்போ பாரு நான் வரும்போதெல்லாம் என் கூட வெளியில் வந்துடுவார். நான் மாடிக்கு போனால் மாடிக்கு வந்துடுவார். பாருங்கள் காலையில் இந்த செடிங்களுக்கெலாம் தண்ணி ஊற்றுனா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டதுமே எறும்பு கூட்டம் வர ஆரம்பிச்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க்கு அந்த பக்கமாக கோலம் போட்டாச்சு. காலை வணக்கம் அனைவருக்கும். ஆனால் எப்படி அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருக்குல்ல கலர்ஃபுல்லாக. காலையில் வந்து இந்த காற்று இயற்கை காற்றை வாங்குறது அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும். அங்கே வீட்டுக்குள்ளே எனக்கு ஆனால் மூச்சு முட்டுற மாதிரியே இருக்கும். அப்படா வெளியில் ஒன்று விடிய காலம் விடிஞ்சதுமே டக்குன்னு வெளியில் வந்துடும். வாசப்படி கோலம் போடுற டைமில் மோட்ரு போட்டு விட்ருவேன். மோட்ரு அதுக்குள்ளே நம்ம இந்த போர்ட்டிக்கோலாம் பெருக்கி தொடச்சி வாசப்பை தெளித்து கோலம் போடுறதுக்குள்ளே மோட்ரு ரொம்பிடும். அதையும் கையோடு ஆஃப் பண்ணி விட்டுருவேன். பார்த்தீங்களா? மெயின் வாசப்படியாண்ட எப்பயுமே ஒரு கோலம் போடணுங்க. டெய்லியுமே நான் தொடச்சிடுவேன். தொடச்சிட்டு கோலம் போடுவேன். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் கழுவி விட்டுருவேன். இப்போ மாடிக்கு போகிறோம். மாடிக்கு போயிட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் இயற்கை காற்றை சுவாசிச்சுட்டு அப்புறமா கீழே வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் இவ்வளோ கூலாக நான் வேலை பார்க்குறேன்னா, பாப்பாவுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுங்க. சீக்கிரம் எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு சமையல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வெயில் வந்துடும். அதுக்கப்புறம் எங்கே மாடிக்கு போகிறதுன்னு விட்டுருவேன். எனக்கு கொஞ்சம் சமையல் பொறுமையாக செய்ய போகிறேன். அதனால் மாடிக்கு போகலாம். சின்ட்டு வா போகலாம், வா எந்திரி வா. எனக்கு முன்னே போகிறார் வருவார். பார்த்தீங்களா குருவி சத்தெல்லாம் கேட்குதா? பாருங்கள் அமாவாசை வந்து வெள்ளிக்கிழமை இல்லை. நிலா குட்டியோண்டு தெரியுது. இருங்க அங்கே மேலே ஏறி நான் உங்களுக்கு அப்படியே மரம் செடி கொடியெல்லாம் சுற்றி காட்டுறேன். நான் மேலே ஏறி வந்துட்டேன். நான் எங்கள் சின்ட்டு பக்கத்தில். சின்ட்டு வரியா? வா 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 லட்டு ஒடியடி தங்க பிள்ளை ஒடியடி. என்ன மேலே மட்டும் ஏறவே மாட்டான், பயந்தாங்கொழியவன். இதில் அவனுக்கு ஏற தெரியாது. அதனால் கீழே இறங்குற வரைக்கும் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பான். நான் எப்போ இறங்கி வருவேன். இங்கே பாருங்க, இது பக்கத்தில் ஒரு இடம் காலி இடம் இருக்குது. அங்கே தான் இந்த மாமரம்லாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ மரங்கள் அருமையாக இருக்குல்ல. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவர். இதுவும் பக்கத்து கம்மண்டு தான். இது தென்னை மரம் பூ பார்த்தீங்களா அழகாக இருக்கா? இந்த மரம் செடி கொடிகள்லாம் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான காற்று கிடைக்குங்க. இல்லை எனக்கெல்லாம் நிறைய மரம் செடியெல்லாம் வைக்கணும்னு ஆசை. பார்க்கலாம். இது மாடியில் உட்காந்து காற்று வாங்கிறதுக்காக போட்டிருக்கோம். அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. பனி அப்படியே தெரியுதுங்க. சுற்றி மரம் செடி கொடிகள் தான் நிறைய இருக்கும். நல்லா இருக்குல்ல பனி. ஒரு நாளைக்கு பனியை வந்து பார்த்தா அழகாக தான் இருக்கும். இந்த பனியிலேயே நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்குலாம் கஷ்டமாக தான் இருக்கும்ல. சில விஷயம் நமக்கு இனிமையாக இருக்கிறது சிலருக்கு அது கஷ்டமாக இருக்கும்.